அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பெயர்ச்சியாக போகுது, சூரியன் மட்டும்தான். வேற எந்த கிரகங்களும் பெயர்ச்சி ஆகல. அப்ப சூரியன் பெயர்ச்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும்? அதுவும் 15 நாட்கள், அந்த 15 நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாகவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும். அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா, ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர், ஒரு அதிகார திறன் கொண்டவர். ஒரு குடும்பம்னு இருந்தா அதுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு தெருன்னு இருந்தா அதுக்கு ஒரு தலைமை பண்பு உள்ளவர் இருப்பார், ஒரு வார்டுன்னு இருந்தா ஒரு கவுன்சிலர். அப்போ ஒரு தொழில் ஸ்தானம்ங்கிற போதுல ஒரு முதலாளி, அதே மாதிரி வேலை பார்க்கிறவங்க யூனியன் லீடர், அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க, திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க, திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறி போகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள், மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம், மேலதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புறவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம். அதுவும் இல்லாம சுக்கிரனும் இந்த நேரத்துல பயிற்சி ஆவார். எப்பன்னா ஜூலை கடைசியில. சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது. சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசியில அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும். சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் சுக்கிர பயிற்சியை பத்தி முழு பலன்களையும் பாக்குற மாதிரி இருக்கும். அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகுது. அப்படிங்கும் போது என்ன ஆகும்? உங்கள் தந்தையாருடைய உடல்நிலையை மிக மிக கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ராசிக்கு 9ஆம் அதிபதி அவரோட ராசிக்கு 12ஆம் இடத்துல போறாரு. அப்படிங்கும் போது தந்தையாருக்கு மருத்துவ செலவு, இந்த மாதிரி அமைப்புகள், இல்லாட்டி தந்தையாருக்கு வீண் செலவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்துல மாறுவாரு. அப்படிங்கும் போதுல இந்த அமைப்புகளும் ஒரு சில நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதை நம்ம சுக்கிர பயிற்சியிலையும் பார்த்தோம், சரிங்களா? அதே மாதிரி வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம், தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு வரும் அப்படிங்கிறத முழுமையா சொல்ல முடியாது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனாலையும் தேவையற்ற விஷயங்கள்ல எல்லாம் நீங்க வாலண்டியரா, பூமி சார்ந்த அமைப்புகள்ல நிறைய வாலண்டியரா நீங்க மாட்டுவீங்க மீன்ஸ் ஊர் பிரச்சனைக்காண்டி நீங்க போய் நிப்பீங்க அப்படிங்கறத அதை சொல்லலாம். ஊர் பிரச்சனைக்காண்டி நம்ம போய் நிக்கிறனால நமக்கு யாரும் வருவாங்களா அப்படிங்கறத நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல உடல் சார்ந்த அமைப்புகள்லயுமே சிறிது விரக்தி சார்ந்த அமைப்பு, ஃபைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதாவது 8ஆம் இடத்துல சூரியன் வரும்போதுல 8ஆம் இடம்ங்கிறதே மர்ம உறுப்பு, பேக்கு, இந்த மாதிரி உள்ள அமைப்புகள் தான். சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் போதுல 8ல சூரியன் வரும்போதுல உஷ்ண ஆதிக்கம் சம்பந்தப்பட்ட நோய்ங்கிறதுனால பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம், அஜீர்ண கோளாறு ஏற்படலாம். அதே மாதிரி முழங்காலுக்கு கீழே வாதம் மாதிரி புடிச்சுக்கிறது, புடிவாதம் புடிச்சுக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடல் சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். பயமுறுத்துற மாதிரி சொல்லல, இந்த மாதிரி எல்லாம் வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்றேன், சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மட்டும்தான் வருவாரான்னு கேட்டா புதன் பகவான் இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே ஜூலை மாதம் முழுக்க முழுக்க புதன் பகவான் அங்கேயே தான் இருப்பார். அப்படிங்கும் போதுல இந்த நேரத்துல வக்ரமும் அஸ்தமனம் ஆகிறார். அப்ப மனைவியின் உடல்நிலையுமே சிறிது பாதிப்பு, நண்பர்களோட உதவி, தேவைக்கான உதவி கிடைக்காது. தொழில் சார்ந்த அமைப்புகள்னே கொஞ்சம் பாதிப்பு வரும். கொஞ்சம்னா பெரிய லெவல்ல பாதிப்பு வராது, வருமானம் இருக்கும், வருமானத்துல ஒரு கிடையாது, ஆனா மந்தமா போற மாதிரியே இருக்கும். இப்ப 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 12 ரூபா கிடைக்கும், ஆனா உங்க மனநிலை 15 ரூபா கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தோட இருக்கும். ஒரு அதான் அதிக வருமானம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கும். மற்றபடி எந்த நெகட்டிவும் இல்லை. அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு, இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு நல்ல யோகத்துல இருக்கு. இந்த நேரத்துல பிடிச்சுக்கோங்க. இந்த நேரத்துல விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் எப்ப கிடைக்குங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. ராசிக்கு 8ல சூரியன் மறையும் போதுல ஒரு சிலருக்கு தந்தை இந்த நேரத்துல சுப செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, தந்தைக்கு விரயம் பண்ணணும், அதை சுப செலவா மாத்திக்கலாம்ல ராசியை குரு பாக்குறதுனால. அப்படிங்கும்போது குழந்தைகள் அதாவது உங்களுக்கு தனுசு ராசி பெற்றோர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல தாராளமா திருமணம் சார்ந்த அமைப்பு பண்ணலாம். அவங்களுக்கு செலவு பண்ற மாதிரி, அதாவது உங்களுக்கு செலவாகணும், அதனால அவங்களுக்கு திருமண அமைப்பு வரலாம். அதே மாதிரி நகை சார்ந்த அமைப்பு, ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க நகை வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பும் கிடைக்கும். அதாவது எப்படின்னா ஒரு பவுனா சேர்க்கணும்னு நினைப்பாங்களா, அவங்களுக்கு இது சாதகமான நேரம். கொஞ்சம் கொஞ்சமா நான் சிறுக சிறுக சேர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில வரும். அதே மாதிரி
ஹவுசிங் லோன் போட்டுறவங்களுக்குலாம் இந்த நேரம் கொஞ்சம் ஹவுசிங் லோனை கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தேவையில்லாம அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி பழைய வீட்டை இடிச்சுட்டு புது வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா சூரியன் நெட்ல வரும்போதுல தேவையற்ற செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பு வரும். அதாவது செலவு பண்ணணும், அந்த செலவே ஒரு உருவாக்கமா இருக்கணும், ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். அந்த மாதிரி விஷயம் நடக்கும் போதுல அப்ப பழைய வீடை இடிச்சு புது வீடு கட்டுறது, இல்ல பழச புதுப்பிக்கிறது, பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்குறது, அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்புல நாய் வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசா நீங்க யோசிப்பீங்க. அதாவது இத்தனை நாள் நாய் இல்லாதவங்க வீட்டுல கூட இப்ப நம்ம ஏன் ஒரு நாயை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி கால்நடையில கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஆடு மாடு வளர்க்குறவங்க, கோழி வளர்க்குறவங்க, இவங்கெல்லாம் கால்நடை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க சனி அதுக்கு பாதிப்பை கொடுக்குங்கிற தன்மையில இருக்கு. பாதிப்பை கொடுத்து இது பண்ணும்ல. அதே மாதிரி ஒழுங்கா ஓடிட்டு இருந்த வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆகும். இந்த ரிப்பேரை நம்ம சரி பண்றதுக்கு நம்ம புதுசா வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். சரிங்களா? சோ செலவுகளை அதிகமா இழுத்துக்கிறதும் அதிக லிமிட்டா வச்சுக்கிறதும் உங்களோட கையில தான் இருக்கு. செலவுகளை அதிகமா இழுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராசிக்கு 7ல இருந்து குரு பாக்குறதுனாலையும் பெரிய அளவுல செலவுகளை இழுத்துக்க மாட்டீங்கிறதை உறுதியா சொல்லலாம். சரிங்களா? அதாவது பழச புதுசா மாத்துறதோட இப்ப சரி பண்ணி ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இப்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பாதிப்பு. காரணம் 7ஆம் அதிபதி வக்ரமாகி அஸ்தமனம் ஆகிறார். சிறிது காலம் பிரிவினையே தரும். தேவையற்ற வாதங்களை உருவாக்கும். இன்னும் சொல்ல போனா உடல் சார்ந்த அமைப்புல பாதிப்பு வரும். ஒரு 40-50 வயதை கலந்து வந்தா திடீர்னு மனைவிக்கு, கணவராக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு, மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனுக்கு உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் வரும். சோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதுவும் குறிப்பா இந்த ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, திடீர் முடிவுகள் எடுக்கிறாங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு மட்டும் பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும். சோ உடல் சார்ந்த அமைப்புல ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிடக்கூடாது. இப்ப இளம் வயது தம்பதியினரா இருந்தா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க, மென்டல் ப்ரெஷர்ல இருப்பாங்க. அப்படிங்கும் போதுல எடுத்தாங்க கவுத்தோன்னு எந்த வேலையும் பார்த்துடக்கூடாது. நீங்க எடுத்தாங்க கவுத்தோன்னு எந்த ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இல்ல பிராசிங்கம், உங்க பெற்றோர்களுக்கு தான். சோ திருமண வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தை சார்ந்த அமைப்பு இப்ப கொஞ்சம் பாதிக்கப்படுது, தள்ளி போகும், லேட் ஆகும், உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது கிடைக்கிற மாதிரி கிடைச்சு கெடுக்கிற நேரம். அதாவது அந்த கணவன் மனைவி பிரிவினை பாசிட்டிவா இந்த நேரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ் காரணத்துக்காண்டிதான் பிரிவினையே நடக்கும். இப்ப பாசிட்டிவாவும் பிரிவினை இருக்கும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி தெரியுமா? குழந்தை பிறக்க போது அதனால பிரிஞ்சிருக்கீங்களா, இது கொஞ்சம் நெகட்டிவாவே தரும். காரணம்னா 5ஆம் அதிபதி கேதுவோட. சோ குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்துலதான் ஆபரேஷன் நடக்கிற நேரமும், குழந்தைகளுக்காண்டி ஆபரேஷன், உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளா ப்ராப்ளம் இருந்ததுக்கு இப்ப ஆபரேஷன் பண்றேன், பல்லு சரி பண்ணிக்கிறேன், பல்லுல ஆபரேஷன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த பல்லு எடுத்து பல்லு கட்டுறதுமாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பதான் நடக்கும். சோ அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம்தான், என்னது? உங்க வேலையை நீங்க பார்க்கணும், அடுத்தவங்களை பத்தி சிந்தனை பண்ணக்கூடாது. ஏன்? உங்க நட்சத்திர அதிபதி ராசிக்கு 6ல ஆட்சி பலத்துல போறாரு. அப்படின்னா என்ன? தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தான் மூக்க நுழைப்பீங்க. அவங்க பிரச்சனையில நம்ம ஏன் மூக்க நுழைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும். எல்லாரும் உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. எல்லாரும் திடீர்னு, அதாவது இத்தனை நாள் உங்க சொல் பேச்சை கேட்டவங்க கூட திடீர்னு உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். என்ன நம்மளை கண்ட்ரோல் பண்றானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். வேலையில ஒரு குறையும் பண்ண மாட்டீங்க, வேலையில எந்த மிஸ்டேக்ஸும் நடக்காது. இன்னும் ஐடி ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா டீம் லீடராகலாம், பதவி ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கிடைக்கும், இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவீங்க, ஊதிய, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. நீங்க பாக்குற வேலையில குறைன்னு சொல்லலை இங்க. ஆனால் சுத்தி இருக்கிறவங்களாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க சொல்றதை நீங்க கேட்கிற மாதிரி தன்மை வந்துடும். இதுக்கு காரணம் சூரியன் 8ஆம் இடத்துல மறைகிறதும் உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது தான். ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த நேரத்துல எந்த முடிவும் தனிப்பட்டு எடுக்கக்கூடாது. தனிப்பட்டு எடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குரு எல்லாத்தையும் காப்பாற்றுவாருனாலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சனி 10ஆம் பார்வையா பாக்குறாருங்கிறத மறக்கக்கூடாது. அவசர முடிவுகள் தேவையில்லாத மனஸ்தாபத்தை தான் உருவாக்கும் ஒழிய நல்ல ஒரு இதை கொடுக்காது. இதோட முக்கியமான விஷயம் வீடு சார்ந்த அமைப்பு. எதையுமே எடுத்தவங்க கவுத்தன் பண்ணாதீங்க, நல்ல ஆலோசனை கேளுங்க. புதுசா வீடு கட்டுறவங்களா இருந்தா, புதுசா வண்டி வாங்குறவங்களா இருந்தா
1க்கு 2 பேர்கிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது கொஞ்சம் தப்பு. 4ஆம் இடத்துல ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல நட்சத்திராதிபதி. இந்த பாதிப்பு தான் ஒரு அதாவது ஒரு பைக் ஆல்ரெடி இருக்கும். ஆனா புதுசா ஒரு பைக் வாங்கணும்னு நினைப்பீங்க. கார் ஆல்ரெடி இருக்கும். புதுசா ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன ஆகும்னா தேவையற்ற மனஸ்தாபங்களை உருவாக்கும். சோ அதெல்லாம் என்னங்கிறத பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நண்பர்கள் உதவிக்கு வர மாட்டாங்க. யாருமே இந்த நேரத்துல உதவி பண்ண மாட்டேங்கிறாங்களே, எனக்கு யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பண்ணுவீங்க. வழிகாட்ட ஒரு ஆள் இல்லையே அப்படிங்கிற அதாவது அந்தரத்துல தூங்குற மாதிரி இருக்கும். தந்தையோட கடமைகளெல்லாம் நீங்க எடுத்து செய்யற சூழ்நிலை வந்துடும். தந்தைக்கு இல்ல தாய்க்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா அறுவை சிகிச்சை பண்ற லெவலுக்கு கூட பாதிப்பு. ஜனனகால ஜாதகம் முக்கியம். ஜனனகால ஜாதகத்துல உங்க ராசிப்படி தாயாருக்கோ தந்தைக்கோ உடல்நிலை பாதிப்பு இப்ப நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த நேரத்துல ஆபரேஷன் பண்ற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். காரணம் என்ன? செவ்வாய்க்கு அது இனிவு. இல்லாட்டி உங்களுக்கே வைத்த ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். 5ஆம் அதிபதியோ இருக்குல்ல. சோ இது கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த விஷயம் உங்களுக்கு டேஞ்சர் தான். மற்றவங்களுக்கு எல்லாம் டேஞ்சரோ இல்லையோ உங்களுக்கு டேஞ்சர். செவ்வாய்க்கு அது இணைவானது. குருவுக்கு செவ்வாயும் கேதும் திரும்பும்போது ஒரு எல்லையில்லா தாங்க முடியாத பிரஷரை தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. சோ எப்படின்னா உங்க வெயிட்டுக்கு மீறல ஒரு சுமையை நீங்க தலைக்கு மேல வச்சிருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் சமாளிச்சுவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்குற உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வேலையை விட்டது சொந்த ஊருக்கு வர மாதிரி சூழ்நிலை எல்லாம் அமையும். சோ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ங்கிறது உங்க சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு எதா இருந்தாலும் செய்யுங்க. அவசரப்பட்டு இங்க சும்மா இருக்கேன்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நான் அங்கே இருந்திருந்தா லட்ச லட்சமா சம்பாதிச்சிருப்பேன்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இந்த நேரத்துல ஒரு மனக்குழப்பம் வரணும். தேவையில்லாத பிரச்சனை வரணும். அது தாய் தந்தையரோட வரலாம். தாய் தந்தையராலேயே அந்த மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரலாம். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அதுவும் கொஞ்சம் அதாவது பத்தாம இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரிஞ்சு வாழ்ற தன்மை. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க குழந்தைய பிரிஞ்சுதான் வாழ்வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவீங்க திடீர்னு குழந்தைய. அந்த மாதிரி அமைப்பு காதல் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் மனசு சங்கடப்படுற சூழ்நிலையே நடக்கும். சோ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கெடுதல் சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்குங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.